வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது சாம்சங் m31s அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தினாக்கா அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தினாக்கா 90,499 ருபீஸ் இருக்குது. இதோட ஸ்பெக்கு பார்த்தினாக்கா 6GB RAM 120GB வந்து பார்த்தினாக்கா மெமரி இருக்குது. இது வந்து பார்த்தினாக்கா சாம்சங் m31, அதாவது M சீரிஸ் மொபைல் இது. இப்போ இது வந்து பார்த்தினா ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தினாக்கா 70,000 சம்திங் வாங்கியிருக்கு. இந்த மொபைல் பார்த்தினாக்கா 90,499 ருபீஸ் வரும். இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு USB, ஒன் சைடு வந்து C டைப் கேபிள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் சைடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா C டைப் கேபிள் தான் இருக்குது, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சார்ஜ் ஆகும், அதாவது சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்கள் அடாப்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா C டைப் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது C டைப் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு வந்து C டைப் கேபிள் நம்ம அடாப்டர்லையும், அதர் சைடு வந்து USB கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவே ஆகுது, அதாவது குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்னு சொல்லலாம். அதில் இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகிற வெயிட்டு தான் இருக்குது. மொபைலோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பேக் சைடில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு LED கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், பிளாக் கலர் ரெண்டு இருக்குது. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடோட கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதோட இந்த ஃபோனோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, பின்னாடி இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா 64-12-5 கொடுத்துருக்காங்க மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா சென்டரில் வந்து ஒரு OLED மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல் அண்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 5 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் சொல்லிட்டு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்குது, அதாவது பிக்சல் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் பண்ணாலும் தெரியும். இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உங்களுக்கு ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு பிக்சல் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை. வீடியோவும் சரி பிக்சரும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நான் இந்த பாக்ஸ் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறேன். உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலை, அவ்வளோ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.